ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சுந்தரகாண்டத்துக்கு அப்புறம் இன்னும் நம்ம சொல்லலை எதையும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லோரும் கேளுங்க. அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். போன தடவை நம்ம என்ன பார்த்தோம்? சுந்தரகாண்டம் பார்த்தோம். சுந்தரகாண்டங்கிறது என்னது? ஹனுமான் அசோகவனத்துக்கு போய் சீதாவை பார்த்து பேசினது, ராமர் சொன்னதெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசோகவனத்தை அழிச்சிட்டு ராவணனோட மீட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்ரீலங்காவை கொளுத்திட்டு திரும்பவும் ராமர்கிட்ட போய் இங்கே என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்கிறாங்கன்றதை பார்த்தோம் நம்ம போன எபிசோடில். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ ராமர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அங்கே சீதாவை பார்த்தது, சீதா கிட்ட சொன்னது, சீதா அசோகவனத்தை அழிச்சது எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போ ராமர் என்ன சொல்கிறாரு? சரி, இப்போ சீதா எங்கே இருக்காங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிடுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ சீதாவை மீட்கிறதுக்கு நம்ம எல்லோரும் அங்கே போகணும். அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய கடல் இருக்குது, அதை கடக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரம் வரையிலும் போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ராமர், லக்ஷ்மணன், ஹனுமான், சுக்ரீவன் அத்தனை பேரும், சுக்ரீவனோட படைகள் அத்தனை பேரும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி அங்கே ராமேஸ்வரம் வராங்க. அங்கே ராமேஸ்வரம் வந்த உடனே இந்த விஷயம் என்னாச்சு? ராவணனுக்கு போயிடுச்சு. ஸோ அவங்களெலாம் சண்டை போட யுத்தம் செய்யறதுக்காக நம்ம கூட யுத்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்கன்ற விஷயத்தை ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ விபீஷணன் சொல்கிறாரு, ஆமாம், அவங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். அவங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக கடலை கடந்து வந்துடுவாங்க அப்படின்றான். அதுக்கு ராவணன் சொல்கிறார், அவ்வளோ பெரிய கடலை கடந்து வர்றது ஈஸியான வேலை கிடையாது, அவங்களால வர முடியாது அப்படின்றாங்க. அப்போ விபீஷணன் சொல்கிறான், இல்லை, ராமன் விஷ்ணுவோட அவதாரம், கடவுளோட அவதாரம். அவர் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இங்கே வந்துடுவார். அந்த யுத்தம் தவிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? சீதாவை திருப்ப உங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. யார்? ராவணன் மேலே என்ன சொல்கிறாரு? நீ ராமரோட பக்கம் சேர்ந்துருக்க, நீ அதனால தான் ஹனுமார் ஸ்ரீலங்காவை கொளுத்தும் போது உங்கள் வீட்டை மாத்திரம் நெருப்பால் கொளுத்தாமல் விட்டுட்டான். அதனால் நீ அவங்க பக்கம் இருக்க, நீ நமக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை கோவத்தில் தள்ளி விட்டுடுறாரு. அதனால் அந்த எல்லார் எதுலேயும் தள்ளி விட்டதுனால அவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து தன்னோட பதவியெல்லாம், மந்திரி பதவியெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து ராமர்கிட்ட அடைக்கலம் சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்போ ராமர்கிட்ட சொல்கிறாரு, நான் விபீஷணனோட நான் விபீஷணன், ராவணனோட தம்பி. நான் எவ்வளவோ அவருக்கு அறிவுரைகள்லாம் எடுத்து சொன்னேன். சீதாவை உங்ககிட்ட ஒப்படைக்கணும், யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன அரண்மனையிலேருந்து தள்ளி விட்டுட்டாரு. அந்த அவமானம் தாங்காமல் நான் இங்கே வந்துட்டேன். நான் உங்கள் கூட இருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு எதிராக நான் அவங்கக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாரு. உடனே அவர், நீங்கள் தான் நான் உங்ககிட்ட சரணாகதி ஆகிட்டேன், நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு ராமர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உனக்கு நான் தான் ஸ்ரீலங்காவோட ராஜாவை உன்னை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ எங்களோடைய இரு அப்படின்றாங்க. ஆனால் சுக்ரீவன் என்ன சொல்கிறாரு? இல்லை, இவன் விபீஷணன் ராவணனோட தம்பி, இங்கே நம்ம என்ன யுத்தத்துக்கான தயாரிலாம் செய்கிறோம், என்னென்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சொல்கிறதுக்காக வந்திருக்கான், இவனை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்ட்டு சுக்ரீவன் மற்ற படை வீரர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை ராமர் கேட்கலை. இல்லை, ஒருத்தர் சரணாகதின்னு நம்மக்கிட்ட வந்துட்டாக்க நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக அடைக்கலம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவரை இங்கேருந்து போக சொல்லக்கூடாது, அதனால் அவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? விபீஷணன் என்ன சொல்கிறார்? இந்த கடலை கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லோரும் அந்த கடற்கரைக்கு வராங்க. கடற்கரையில் விபீஷணன் கடலில் சமுத்திரராஜன் கிட்ட ராமர் பேசுகிறாரு. இந்த மாதிரி நாங்கள் இந்த சமுத்திரத்தை கடந்து போகணும், இத்தனை பேரும் போகணுங்கிறதுனால கடலில் கடக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியை விலைக்கு எங்களுக்கு போகிறதுக்கான வழி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரராஜனை கேட்குறாங்க. ஆனால் சமுத்திரராஜன் எந்தவித பதிலும் சொல்லாமல் இருக்கவே ராமருக்கு கோபம் வருது. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? நீ எப்போ எங்கள் கிட்ட பதில் சொல்கிறீங்களோ அது வரையில் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க. 3 நாள் ஆச்சு. ஆனால் சமுத்திரராஜன் கடல்லேருந்து எழுந்து பதிலே சொல்லலை. அந்த 3ஆவது நாள் முடிகிற நேரத்தில் ராமருக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ ஒரு பெரிய வில்ல அம்பும் எடுத்து, நான் இந்த அம்பை விட்டேன்னாக்கா இந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றி போயிடும்,
சமுத்திரராஜனே நீ எப்படி நீ சமுத்திரத்தில் இருக்க போகிறேங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு அவருக்கும் கோவத்தில் சொல்கிறாரு. அப்போ பயந்து நடுங்கிட்டு சமுத்திரராஜன் வெளியில் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு மானிட பிறவியாக வந்ததுனால நான் உங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், கடவுளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து மனுஷனாக இருக்கீங்க, அதனால நான் வந்து டக்குன்னு உங்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். இப்போ நீங்கள் உங்களோட அதிகாரத்தை காட்டவே நானும் வந்திருக்கேன். ஆனால் இந்த கடல் மேலே போகலாம், ஆனால் அதுக்கு மேலே ஒரு பாலம் மாதிரி சேத்து மாதிரி கட்டிட்டு நீங்கள் அதுக்கு மேலே போங்க, நான் உங்களுக்கு வழி விடுறேன் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போ எப்படி கட்டுறது, என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சமுத்திரராஜன் கொடுக்க போகிறாரு. எப்படி அவங்க கடல் கடந்து ஸ்ரீலங்காவுக்கு போக போகிறாங்கங்கிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதோட கண்டினியூஷன் இருக்குது. இனிமேல் இவ்வளோ லேட் ஆகாது, சீக்கிரமாக நான் போடுறேன். எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.